இயேசுவை நம்பு சோராதே, தேற்றுவார் உண்மையாய். கஷ்ட நஷ்டங்கள் ஏதேனும் நீக்குவார் உண்மையாய். இன்பமும் துன்பமும் சேர்ந்து வந்தாலுமே என்னாலும் எப்போதும் பாடிக்கழிப்போ. இயேசுவை நம்பு சோராதே, தேற்றுவார் உண்மையாய். கஷ்ட நஷ்டங்கள் ஏதேனும் நீக்குவார் உண்மையாய். இன்பமும் துன்பமும் சேர்ந்து வந்தாலுமே என்னாலும் எப்போதும் பாடிக்கழிப்போ. என்னாலும் எப்போதும் பாடிக்கழிப்போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். அடுத்த வசனத்தை வாசிப்போம். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் எபெனேசர், இன்றைக்கு நீர் ஜீவனுள்ளவராயிருக்கிறீர். ஸ்தோத்திரம். நாங்கள் அறிக்கையிட்ட எல்லா காரியங்களையும் கர்த்தர் கேட்டீர், நீர் மகிழ்ந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சிங்காசனத்தில் இருந்த அந்த ஜீவ ஊற்று எங்கள் நடுவிலே புறப்பட்டு வரட்டும். ஒவ்வொருவருக்கும் எபெனேசர் உம்மை வெளிப்படுத்தும். எங்கள் எபெனேசரை பற்றிக் கொள்ளுகிற ஒரு இருதயத்தை வாஞ்சி எங்களுக்கு தாரையா. உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் நடுவில் இருந்து கர்த்தர் எல்லா சோர்வுகளையும் அப்புறப்படுத்தும். எல்லா சோர்வுகளும் நீங்கட்டும். இன்றைக்கு எபெனேசரை கண்டவர்களாக, எங்கள் எபெனேசரை உயர்த்தி பிடித்தவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து போக ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய ஐயா. செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் எல்லையிலே பெலிஸ்தருக்கு இடம் இல்லை. சத்துரு உட்புகுதலும் குடியோடி புகுதலும் இராது என்று சொல்லி இருக்கிறீர். இராதையா. எங்கள் எல்லைகளிலே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. அமலேக்குக்கு எங்கள் எல்லையில இடம் இல்லை. மீதியானியருக்கு எங்கள் எல்லையில இடம் இல்லை. நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் டிக்ளேர் பண்ணுகிறோம், பெலிஸ்தருக்கு எங்கள் எல்லையிலே இடம் இல்லை ஐயா, இடம் இல்லை. அன்றைக்கு சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தர்கள் மேற்கொள்ள முடியாமற் போயிற்று. இன்றைக்கு எங்கள் நியாயாதிபதி, எங்கள் இயேசு ரட்சகர் நீர் என்றென்றைக்கு உயிரோடு இருக்கிறீர். நீர் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவர் ஆண்டவரே எங்கள் எல்லையில வர முடியாதே ஐயா. நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம், உறுதியாய் அறிக்கை எடுக்கிறோம். தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையிலும் கர்த்தர் ஆசீர்வதியும் பெருகச் செய்யும். இந்த மாதம் தேவைகள் உள்ள மாதம் ஐயா. உடைய பிள்ளைகளுக்கு ஒன்றும் குறைவில்லாதபடிக்கு தேவன் சொன்ன ஒவ்வொரு நல் வார்த்தையில் நிறைவேற்றும் எங்கள் ஆண்டவரின் யெகோவா ஈரே என்பதை அவருடைய வாழ்க்கையில் அனுபவிக்க செய்வீராக. எங்களை கொண்டு எங்களோடு பேசும். இடையூறுகளும் இடைஞ்சல்களும் நசரேனா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே முற்றிலும் நீங்கி போகட்டும். புல் உலரும் பூ உதிரும் உடைய வசனமா என்றைக்கும் நிலைத்திருக்குமே கர்த்தாவே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு எபெனேசர், த லார்ட் அவர் ஹெல்ப்பர் அல்லது ஹெல்பிங் ஸ்டோன். நமக்கு உதவி செய்கிற எபெனேசர். ஆமென். இதே வசனத்தை நாம் 2021 ஆகஸ்ட் மாதத்தில் ஆன்லைன் சர்வீஸில் நம்ம தியானிச்சிருக்கிறோம். எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. அது யூடியூப்பில் இருக்குது.
முடிஞ்சவங்க ஒரு முறை அதை கேளுங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் நேற்று கேட்டுட்டு இருந்தேன், அதை திரும்ப ஒரு முறை போய் அது ரிவிஷன் பண்ணுறது நல்லாயிருக்கும். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. ஆமென். இந்த 7வது அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. எபினேசர், சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு பெரிய தோல்விக்கு பிறகு தேவன் அவர்களுக்கு வெற்றி அருளி இருக்கிறார். அதை அனுபவிச்சு, நான் சொல்றது அநேக நாட்களுக்கு பிறகு அவங்களுடைய சூழ்நிலை மாறி அந்த இடத்துல தைரியமாக ஒரு காரியத்தை பிரகடனப்படுத்துகிறான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபினேசர், இது வரைக்கும் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். ஒரு அழிலே சொல்லுவோமா? எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்களேன், எபினேசர். எபினேசர், கர்த்தர் இம்மட்டும் எனக்கு உதவி செய்தார். ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துற ஒரு அனுபவம். நான் ஆராதனை வேலையில சொன்னேன், ஆண்டவருக்கு எந்த சூழ்நிலையில் நன்றி செலுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிச்சோம். இன் எவ்ரிதிங் கிவ் தேங்க்ஸ், நாட் ஃபார் எவ்ரிதிங். எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது ஒரு அனுபவம், ஆனால் அது நல்ல அனுபவம் கிடையாது. ஆனால் இன் எவ்ரிதிங் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துற எல்லாவற்றிலையும், அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும், அது எனக்கு பிரியமா இருந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எனக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, அதுல நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது ரொம்ப அவசியம். இங்கே சாமுவேல் தேவனை நன்கு அனுபவித்தவனாக, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்தவனாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல ஒரு உணர்வை ஊட்டும்படி ஒரு கல்லை நாட்டினான். இந்த கல் நாட்டப்படுறது ரொம்ப அனுபவம் ரொம்ப அவசியம். பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அப்பப்போ கொஞ்சம் கல்லை நாட்டினார். கல்லை நட்டி கும்பிட சொல்றதுக்கு இல்லை. யாக்கோபு கிட்ட ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் லூஸ் என்கிற இடத்துல, பெத்தேல் என்கிற அவன் பேர் விட்டான், அந்த இடத்துல அவன் ஒரு கல்லை நாட்டினான்னு போட்டிருக்கு. அன்னைக்கு அவர்களுக்கு இருந்த அனுபவம் அது. பின்னாட்களில் கல்லே வந்து அவங்களுக்கு இடரெல்லாம் மாறிடும். நம்ம ஆளுங்களுக்கு தான் ஏதாயிலும் ஒரு அற்புதம் நடந்துட்டுன்னு வச்சிங்க, ஆமாம், அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 1 சாமுவேல் 7வது அதிகாரத்தை அதை புரிஞ்சுக்கணும்னா, அல்லது அதனுடைய ஆழத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, 1 சாமுவேல் 4வது அதிகாரத்தை வாசிக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்னைக்கு வீட்டில் போயிட்டு 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 5, 6, 7 இந்த 4 அதிகாரங்களையும் கொஞ்சம் அப்படியே வாசிச்சிருங்க. ரொம்ப நிதானமாக வாசிங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்க, இந்த எபினேசர் எவ்வளவு நல்லவர் என்பதை வாழ்க்கையிலே ருசித்து பார்க்கணும். எப்படி ருசித்து பார்ப்பது? ஏங்க, எபினேசர் இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார்னு எத்தனையோ தேவ செய்தி நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம். ஆனால் இன்னும் எனக்கு எபினேசரை வாழ்க்கையில் ருசிக்கவே முடியலையே. கர்த்தர் இம்மட்டும் எனக்கு உதவி செய்தார் என்னால் போல்டாக பேசவே முடியலையே. அல்லது தேவன் உதவி செய்கிறவர், நம்ம அடிக்கடி சொல்லுகிறது போல, அவர் வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தர், எனக்கு ஒத்தாசை அனுப்பிக்கிட்டு தான் இருக்கிறார், எனக்கு அவர் உதவி செய்கிற கர்த்தர். ஆனால் எல்லாரும் அந்த சாட்சியை சொல்றாங்க, என்னால் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியலையே. தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே தடுமாறுகிற சூழ்நிலை ஏராளம் வந்துகிட்டே இருக்குது. நான் எப்படி இந்த எபினேசரை, எனக்கு உதவி செய்கிற இந்த கண்மலையை வாழ்க்கையில் அனுபவிப்பது அப்படின்னா, இந்த 4வது அதிகாரத்தின் தொடர்ச்சியாக அப்படி வாசிச்சு 7வது அதிகாரத்தில் சாமுவேல் அந்த தேவ பிள்ளைகளை எபினேசர்னு ஒரு நல்ல தேவனை, நல்ல ஆண்டவரை அனுபவிக்க செஞ்ச விதத்தை தியானிப்பீங்கன்னா, கண்டிப்பா நீங்களும் நானும் எபினேசர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க முடியும். பாருங்க, வெறுமனே கர்த்தர் நமக்கு உதவி செய்தார், இம்மட்டும் நடத்தினார்னு பார்த்துட்டு போறதில்ல. ஒவ்வொரு வசனமாக தியானிக்கிறது ரொம்ப அவசியம். ஒவ்வொரு வசனமாக நம்ம தியானிக்கணும், ரொம்ப அவசியம். மறுபடியும் சொல்றேன், நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய பெயரை, எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய அந்த அன்பை ருசிக்கணும்னு நினைக்கிறோமோ, நம்ம வர வேண்டிய இடம் தேவனுடைய வார்த்தைக்கு தான் வரணும். பாருங்க, ஒவ்வொரு முறையும் வரும்பொழுது, ஆண்டவரே அவர்களுக்கு நீர் அப்படி இருந்தீரே, எனக்கு நீர் இப்படி இருக்கிறீர் ஆண்டவரே, எனக்கு நீர் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை அனுபவிப்பது நம்முடைய கடமை. அனுபவிக்கலைன்னா லாஸ் நமக்கு தான். வார்த்தையின் வாசஸ்தலம் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் சொல்லுவேன், பிரதர், நீங்க சபைக்கு வர்றீங்க போறீங்க நல்லது, ஆனால் உள்ள காலை வச்சுட்டு இவ்வளவு விலையேற பெற்ற ஆண்டவர், இத்தனை உண்மையுள்ள தேவனை வாழ்க்கையில் நாம் அனுபவிக்காம தவறிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மை விட ஒரு பேத்தட்டிக்கான, ஒரு பரிதாபப்படத்தக்கதான ஒரு ஜனம் வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. முதலாவது குறிப்பை பார்ப்போம். இன்னைக்கு நல்ல நேரம் இருக்குது, நிதானமாக தியானிக்கிறது ரொம்ப நல்லது. நான் அந்த 2021 கொடுத்த செய்தியை கொண்டு வந்து இங்கே பேச போகிறது இல்லை.
அது வேறொரு கோணம், நீங்கள் கண்டிப்பாக அதை கேளுங்க. இங்கே தேவ பிள்ளைகளுடைய தோல்விக்கான காரணம் என்ன? 4வது அதிகாரத்திலேருந்து வாசிக்கிறோம். 4வது அதிகாரத்தில் 4000 பேர் செத்துட்டாங்க. பெலிஸ்தரோட வந்த யுத்தத்தில் 4000 பேர் செத்துட்டாங்க. இப்போது இந்த 7வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பெட்டி, ஆர்க் ஆஃப் த லார்ட், ஆர்க் ஆஃப் காவனன்ட், உடன்படிக்கை பெட்டி, கர்த்தருடைய பெட்டி. இந்த ஒரு பெட்டின்றது ரொம்ப அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பாருங்க. இந்த பெட்டி தேவனுடைய பெட்டி, தேவன் அல்ல. அது ரொம்ப முக்கியம். தேவனுடைய பெட்டி இருக்கிறதுனால ஆண்டவர் ஏன் கூட இருக்கிறாருன்னு யாரும் நினைச்சிட முடியாது. அதை கர்த்தர் தெளிவாக அவர்களுக்கு உணர்த்திட்டார். தேவனுடைய பெட்டி என்பது தேவனுடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருக்கிறது என்பதற்கான அடையாளம். புறஜாதிகள்லாம் என்ன, அவங்கவுங்க போகும்பொழுது அவன் தோளில் ஒரு சப்பரத்தை தூக்கிட்டு போவான். அவன் குலதெய்வம் ஏதோ அது இருக்கும். அது எரும மாடு மூஞ்சில் இருக்கலாம், அல்லது பாம்பு மூஞ்சில் இருக்கலாம், எதனாலும் இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு அடையாளத்தை கொடுத்தார். என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நடுவிலே நான் வாசமாக இருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக இந்த உடன்படிக்கை பெட்டி எப்பொழுதுமே உங்களுக்கு முன்னால் போகணும். ஆனால் இந்த 4வது அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசிங்கன்னா, 1 சாமுவேல் 4வது அதிகாரத்தில் உடன்படிக்கை பெட்டி கூட இருந்த பொழுதும் தோல்வி. என்ன அநியாயமாக இருக்குது. உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய சமூகத்திற்கு அடையாளமாக இருக்கிற உடன்படிக்கை பெட்டி இருந்த பொழுதும் தோல்வி. ஏன் தோல்வி? பின்னால் அதை தான் வாசிக்கணும். என் வாழ்க்கையில் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார்னு 1000 செய்தி நான் கேட்குறேங்க. என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார்ன்றதை நான் விசுவாசிக்கிறேன். என் ஆண்டவர் என் கூட இருக்கிறதான்ற நிச்சயம் எனக்கு உண்டு. ஆனால் என் வாழ்க்கையில் பெலிஸ்தன்ட்ட நான் தோத்துக்கிட்டே இருக்கிறேன். வாழ்க்கையில் பிரச்சனைகள்கிட்ட தோத்துட்டே இருக்கிறேன். என்னால் வரக்கூடிய எந்த சூழ்நிலைகளும் என்னால் எதிர்கொள்ள முடியல, மேற்கொள்ள முடியல. இந்த பெட்டி எப்படிப்பட்ட பெட்டி கவனிக்கணும். நீங்கள் மறுபடியும் இன்றைக்கி வீட்டில் போய் 4லிருந்து 7 வரைக்கும் வாசிச்சிடணும். 4, 5, 6, 7 அதிகாரங்களை. இந்த உடன்படிக்கை பெட்டி முன்பாக சென்ற பொழுது யோர்தான் 2ஆக பிளந்துச்சு. அப்படி தானே தொடங்குது? ஆமாம். வனாந்தரத்திலிருந்து இந்த பெட்டி தூக்கிட்டு வர்றாங்க. இந்த பெட்டி ஒன்று தான் இவங்களுக்கு பலன். ஏன்னா கர்த்தர் அவர்கள் பலனாக இருக்கிறாரு. கர்த்தர் அவருடைய பலனாக இருந்தாலும் இவங்கெல்லாம் பலசாலியாக இருந்தாங்க. இப்போ உடன்படிக்கை பெட்டி வருது பாருங்க, யோர்தான் பிளக்குது. யோர்தான் பிளந்து வெளியே வந்து இவர்கள் அங்கே 12 கற்களை நாட்டி, தேவன் எங்களுக்கு நன்மை செய்தார், எங்களுக்கு யோர்தானை பிளக்க செய்தார், எங்களுக்கு கானானை கொடுத்தார்னு சொல்லிட்டு அடையாளமாக நாட்டியாச்சு. இப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் இவர்களுக்கு கொடுத்த இந்த பெட்டி இருந்த பொழுதும் அவர்கள் தோற்று போனார்கள், தோத்துட்டாங்க. அந்த பெட்டிக்கு பேரே உடன்படிக்கை பெட்டி. பெட்டி பார்க்குற பொழுதெல்லாம் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினீரே, ஆபிரகாம் மூலமாக உடன்படிக்கை எங்களுக்கு தந்தீரே, மோசே மூலமாக எங்களுக்கு இந்த உடன்படிக்கை தந்தீர் ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார், இஸ்ரவேலே நீ பாக்கியவான் அப்படின்லாம் நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, எங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீரே. ஆனால் இப்போ நாங்கள் தோத்துட்டோமே. 4வது அதிகாரத்தை பார்த்துட்டு 7வது அதிகாரத்துக்கு வர்றது ரொம்ப நல்லது. அப்படி கொஞ்சம் 4வது அதிகாரத்துக்கு வந்திருக்கேன். 1 சாமுவேல் 4வது அதிகாரம். இதில் சாமுவேல்ன்ற பேர் பார்த்தீங்கன்னா அந்த 3வது அதிகாரத்தோடு முடிஞ்சிட்டு 4வது அதிகாரத்தினுடைய 1வது வசனம். இந்த 4, 5, 6 ஆகிய அதிகாரங்களில் சாமுவேலை எங்கேயும் பார்க்கவே முடியல. இந்த பெட்டி போனது வந்தது. சில பேர் பார்க்குறாங்க, பெட்டி பெட்டின்னு சொல்கிறீங்களே, என்ன பெட்டின்னு தெரியலையே பிரதர், ஓட்டு பெட்டியா பணப்பெட்டியா? சில பேர் பார்க்குற பெரிய பார்வை அப்படி தான் இருக்குது. என்ன பெட்டி பெட்டின்னு பிரதர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. படிங்க பைபிளை. நிறைய பேர் பரீட்சை எழுதினவங்களாம் இருக்கிறீங்களா, அதனால நான் பேசிட்டு போகிறேன். இந்த 4வது அதிகாரத்தில் 1 வசனத்தில் சாமுவேல்ன்ற பேர் வருது. இங்கே இருந்து பெலிஸ்தர் தேசத்துக்கு போனது, பெட்டி போயிட்டு அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் கீரியாத்யாரீமுக்கு வந்தது. அங்கே ஒரு 20 வருஷம் இருந்தது. அது வரைக்கும் சாமுவேல் பேர் அங்கே போடவே இல்லை. ஏன்னா சாமுவேல் இங்கே ஆசாரியராக இருக்கிறாரு. சாமுவேலுடைய வார்த்தை எல்லாருக்கும் வேத வாக்கியம் இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் அப்போ சாமுவேல் கூட ஆண்டவர் பெட்டி குறித்து ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை. கொஞ்ச நாள் போட்டு வறுத்து எடுன்னு விட்டுட்டார். 20 இயர்ஸ், 20 வருஷம். இவங்க பண்ண கூத்தெல்லாம் வாசிங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அவனுங்கன்னு சொல்லி அவங்கள குற்றப்படுத்தவும் முடியாது. நாம் அதே இடத்துல தான் இருக்கிறோம் பாருங்க. அதான் பெரிய கொடுமை. கவனிங்க, இப்போது 4வது அதிகாரத்தில் பெரிய யுத்தம் வருது. சொல்கிறேன், தேவ பிள்ளைகளுடைய தோல்விக்கான காரணத்தை தான் இப்போ நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 4வது அதிகாரத்தை எடுங்க. இப்போது இவங்கெல்லாம் பெலிஸ்தர் யுத்தத்துக்கு வந்தோடனே, என்னப்பா
நமக்குன்னு ஒரு ஆயுதம் இருக்குது. என்ன? கர்த்தருடைய பெட்டி. அதை கொண்டாங்க எல்லாரும். கர்த்தருடைய பெட்டி வந்துடுச்சு. வசனம் சொல்லுது, ஆர்டிஃபிஷியலான ஒரு ஆரவாரம், இடி முழக்கம் போல பூமி அதிரத்தக்கதாக ஓடும் ஆரவாரம் போட்டாங்க. கர்த்தர் ஒன்றுமே செய்யலை. நான் நினைக்கிறேன் கர்த்தருடைய பிரசனம் இருக்கு தான் செஞ்சுருக்கோம். ஆண்டவர் இதெல்லாம் இருந்துட்டார். என் வாழ்க்கை மாறாமல், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் வராமல், நான் கிறிஸ்தவ அடையாளங்கள் 1000 அடையாளங்களை சுமந்துட்டு வந்தாலும் அதனால் பிரயோஜனமே இல்லை. திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் சொல்கிறேன், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். 4வது அதிகாரத்தில் பெலிஸ்தரோட யுத்தத்திற்கு பெட்டியை கொண்டு வாங்க, எல்லாரும் பெட்டியை கொண்டு வாங்க. உண்மையில பெட்டியை கொண்டு வந்திருக்க கூடாது இவர்கள். ஏலி அதற்கு அனுமதிச்சிருக்கவே கூடாது. பெட்டியை தூக்கிட்டு வாங்க. பெட்டி வருது. பெட்டி கூட யார் தெரியுமா வந்தா? வாசிங்க அந்த வசனத்தை. அப்படி 4வது வசனம் 4:4 வாசிங்க. அப்படியே கேருபீன்கள் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாரராகிய ஒப்னியும் பினகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இடையில இருந்தார்கள். நான் நினைக்கிறேன் சைடில் அவங்களையும் வச்சு இவங்க தூக்கிட்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்தில் வருகிற போது இஸ்ரவேல் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். யோசிச்சு பாருங்க, பெட்டி வருது. சைடில் அழகாக ஆசாரியர்கள் மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு யார் தெரியுமா வந்துட்டு இருந்தா? ஒப்புனியும் பினகாசும் வந்துட்டு இருந்தாங்க. ஒப்புனியும் பினகாசும் வந்தாங்க. இந்த ஒப்புனி பினகாசு யார் தெரியுமா? ஒப்புனி பினகாசு ஏலியுடைய குமாரர். அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? நீங்கள் 2வது அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா, தேவனுக்கு செலுத்துகிற பலியை ஜனங்களுக்கு அருவருப்பாக மாற்றினவர்கள். பச்சைக்கறியை கூடன்னு கேட்பான், வேகம் பொழுதே ஈட்டி வச்சு குத்தி எடுப்பான். மாத்திரமல்ல, அங்கே சீலோவுக்கு வந்த பெண்களை ஆசரிப்பு கூடாரத்திற்கு வெளியே அவர்களோடு அருவருப்பானதை நடப்பித்தார்கள் ஆசாரியருடைய குமாரர்கள். இப்போ பெட்டி பரிசுத்தமான பெட்டி தான். பெட்டிக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவனும் பரிசுத்தமானவர் தான். ஆனால் சைடில் நின்று அப்படி வர்ற ஆளுங்க யார் தெரியுமா? ஒப்புனியும் பினகாசும். நீங்கள் கேட்கலாம், அவங்க தாங்க அப்படி இருந்தாங்க, அவங்க பெட்டியை சுமக்கிறவர்கள். அவர்களுக்கும் எனக்கு வாழ்க்கையில் என்ன? நீங்களும் நான் யார் தெரியுமா? தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய பாத்திரத்தை சுமக்கிறவங்க தான் வசனம் சொல்லுது. சங்கீதக்காரன் சொல்றது போல அடிக்கடி நாம் அறிக்கை எடுக்கிறோமே, கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்கு ஈடாக அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன். 1000 முறை நம்ம பேசுறோம்ல. அப்படி வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 52:11. நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் பாடுறோமோ, யார் யாரெல்லாம் அறிக்கையிடுறோமோ அவர்களை குறித்து தான் ஏசாயா மூலமாக தேவன் சொல்லுகிறார். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அது நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். சுத்திகரியுங்கள். யாரு? நான் கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவன், ரட்சிப்புன்ற பாத்திரத்தை சுமக்கிறவன். நாம் போகிற இடங்களெல்லாம் அற்புதங்களை செய்கிறதற்கு ஆண்டவர் ரெடியா இருக்கிறாரு. ஊழியனாகிய நான் மாத்திரம் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற ஒவ்வொருவருமே இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில எபினேசரை நான் ஏங்க அனுபவிக்க முடியல? என்னோடு வாசமா இருப்பேன், நான் அவர்கள் நடுவிலே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் என்று அறிக்கையிட்டவர் அவர் சத்தியமானவர். ஆனா அவருடைய உண்மையை, சத்தியத்தை என்னால் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? நான் அவரை சுமக்கிற பாக்கியத்தை பெற்றிருந்தோம். இன்னும் என் வாழ்க்கையில் எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விடாமல் இருக்கிறதா பாருங்க. விடாமல் இருக்கிறதா? ஏங்க, தேவன் ஒரு நாள் மாறுறதே இல்லை. அவருடைய வசனம் ஒரு நாள் மாறுறதே இல்லை. ஒரு நாள் மாறவே மாறாது. சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் நான் இந்த பொசிஷனில் இருக்கிறேன் பிரதர், நான்லாம் இப்படி இருந்தால் தானே பிரதர் முடியும். சில பேர் பாருங்கள், நல்ல ஆஃபீஸில் ஹையர் பொசிஷனில் இருப்பாங்க, இதெல்லாம் இப்படி இருந்தால் தான் பிரதர் முடியும், நாங்கள் எப்படி பிரதர் வாழ்கிறது, நியாயம் கற்பிக்கிறது. அப்படிலாம் இல்லைன்னா இங்கெல்லாம் வாழவே முடியாது பிரதர். ஆஃபீஸில் நான் லஞ்சம் வாங்கினா தான் பிரதர் முடியும், இல்லைன்னா அவ்வளோதான், என்ன கவுத்துருவாங்க பிரதர். உள்ள எதுக்கோ ஒன்றை வச்சுக்கிட்டு எதுக்கோ நியாயம் கற்பிக்கிறது. ஒப்புனி பினகாசை கேட்டால் சொல்லுவான், ஆசாரியனாக தான் இருக்கிறேன், வேறு வழியே இல்லைங்க, இது செஞ்சு தான் ஆகணும். ஆனால் போடுறது மாத்திரம் அப்படி வெளி வேஷம் போட்டுப்பேன். கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம்னு ஒன்று இல்லைன்னா
தேவன் நம்மோடு கூட இருக்கிற தேவன் எவ்வளவு வல்லமையுள்ளவராய் இருந்த போதும் வாழ்க்கையில் பெலிஸ்தரை மேற்கொள்ளவே முடியாது. ஏன்? அவர் எழுதின நீதி, அவர் எழுதின நியதி. இந்த பாவத்தை ஒரு நாளும் நம்ம மறைச்சிடவே முடியாது. பாருங்க, இந்த 4வது அதிகாரத்தை வாசிங்கன்னா எனக்கு என்ன தெரியுமா பெரிய துக்கம்? இந்த 4வது அதிகாரத்தில் கர்த்தருடைய பெட்டி இஸ்ரவேலரை பலப்படுத்தி இருக்கணும். ஆனால் இஸ்ரவேலர்கள் தோல்வியை கொண்டு வந்துட்டு பெலிஸ்தரை பலப்படுத்திச்சு. பெலிஸ்தரெலாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? எப்பா கொஞ்சம் தைரியமாயிரு, அந்த எபிரேயர் நமக்கு அடிமைகளானது போல் நாம் அவங்களுக்கு அடிமையாக ஆகிடக்கூடாது, கொஞ்சம் எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருங்கப்பா. போட்டான், வெட்டினா 4000 பேர் காலி. 4000 பேர், 4000 இஸ்ரவேலர்கள் மடிந்து போனார்கள். 4000 இஸ்ரவேலர்கள் மடிஞ்சு போனாங்க. இப்போ பெட்டி ஏன் அற்புதத்தை கொண்டு வரல? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. சில பேருக்கு பார்த்துப்பாங்க, ஏதோ வசனத்தை வீட்டில் போட்ட உடனே அற்புதம் வந்துடும். நம்ம ஆளுங்களும் சில ஊழியத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்க, அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் இந்த மெசூசான்னு ஒன்றை வீட்டில் வச்சுருப்பான், அதை நீ உன் வீட்டில் வச்சுக்கிட்டா உனக்கு அற்புதம் நடக்கும் அப்படிலாம் ஊழியத்தில் கொடுத்தது உண்டு. நம்ம ஆளுங்களும் வாங்கி வாங்கி வீட்டில் மாட்டிப்பாங்க. நாமளும் கூட பாருங்கள், அவன் சொல்கிற இதை சொன்னால் எனக்கு அற்புதம் நடக்கும், அங்கேருந்து ஒரு சாவியை வாங்கி என் வீட்டில் வச்சுக்கிட்டா அற்புதம் நடக்கும், அங்கேருந்து ஒரு பொருளை வாங்கி என் வீட்டில் வச்சுக்கிட்டா ஒரு அற்புதம் நடக்கும். ஒன்றும் நடக்காது. வசனத்தை வாசிங்க, ஒன்றுமே நடக்காது. நடக்கவே கிடக்கு. தேவன் என்னோட கம்ஃபர்டபுளாக வாழ்கிறதுக்கு நான் வழியை ஏற்படுத்தலைன்னா என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பெலிஸ்தன் என்பவன் என்னை மேற்கொண்டுக்கிட்டே தான் இருப்பான், மேற்கொண்டே தான் இருப்பான். அது பெரிய துக்கமான ஒரு காரியம். யோசிச்சு பாருங்க, ஏன் இவர்களுக்கு தோல்வி வந்துச்சு? ஒரு வசனத்தை வாசிச்சா நல்லா இருக்கும். என்னாகமம் 10வது அதிகாரம் 35, 10:35. பெட்டியானது புறப்படும் போது, அவன் சொல்ற மோசே சொன்ன வார்த்தையை நல்லா கவனிங்க. பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பான். இது ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய பெட்டி தூக்கிட்டு கிளம்பும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, கர்த்தாவே உம்மை பகைக்கிறவர்கள் எல்லாரும் ஓடி போவார்களாக, உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. இப்போ ஒப்பனி பினகாசும் தேவனை பகைச்சவன்னு எடுத்துக்கலாமா? சிம்பிளுங்க. யாக்கோபு எழுதும்பொழுது எழுதலாரு, 4வது அதிகாரம் 4வது வசனத்தில், ஜேம்ஸ் சாப்டர் 4:4, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை அறியீர்களான்றார். அதுக்கு முன்னால் அவர் போடுற வார்த்தை தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். விபச்சாரரே விபச்சாரிகளே என்றார். யாருக்கு? சபைக்கு எழுதும் பொழுது. சபைக்கு எழுதும் பொழுது விபச்சாரரே விபச்சாரிகளே அப்படின்றார். சொல்லிட்டு சொல்கிறாரு, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. இப்போ உலக சிநேகத்தோடு இருக்கிறவங்களை கர்த்தர் சிதறடிப்பார். ஐயோ, அதெல்லாம் யோசிக்கவே முடியல நம்மால். ஏன்னா நாம தானே கன்ஃபியூஸ் பண்ணுறோம், கர்த்தாவே பகைக்கிறவர்கள்லாம் ஓடி போவார்களாக, உமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. இங்கே யாக்கோபு எழுதுறாரு, உலக சிநேகத்தோடு நீ இருந்தால் நீ தேவனுக்கு பகையாளியாக இருக்கிற. இப்போ இஸ்ரவேல் ஜனங்க ஏன் சிதறடிக்கப்பட்டாங்க தெரியுமா? பெலிஸ்தர் எப்படி தேவனுக்கு பகையாளிகளாக இருந்தார்களோ, பெலிஸ்தர் எப்படி தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தார்களோ, அதே இடத்திற்கு இஸ்ரவேலர் வந்தாங்க. பாருங்க, அதான் பரிதாபம். பிரதர், தோல்விக்கான காரணம் கொஞ்சம் ஆராய்வோம். இன்னைக்கு நான் சொல்கிற காரியம் இது வாக்குத்தத்தம் தான். இது உங்களுக்கு எபினேசர்ன்ற நல்ல ஒரு தேவனை உங்களுக்கு நான் காட்ட தான் விரும்புகிறேன். இந்த எபினேசரை அனுபவிக்கிற விதத்தை தான் இன்னைக்கு நம்ம கற்றுக்குறோம். பாருங்க, சரி, இந்த பெட்டி இங்கேருந்து அங்கே போச்சு பாருங்கள். பெலிஸ்தர் போனால் அவனாவது அங்கே நிம்மதியாக இருந்தானா, அங்கே அவங்களுக்கும் பெரிய கஷ்டம்தான். யோசிச்சு பாருங்கள், பெட்டி பிடிபட்டு போயிடுச்சு 4வது அதிகாரத்தில். எங்கேருந்து சீலோவாலேருந்து பெட்டி வந்து எபினேசர்ன்ற இடத்துல இருந்தால் பெட்டியை போச்சு. அதான் ரொம்ப முக்கியம். பெட்டி எங்கே தெரியுமா போச்சு? பெட்டி திரும்ப வந்தது எபினேசர். பெட்டி எங்கேருந்து தெரியுமா பிடிபட்டு போச்சு? அந்த வசனத்தை வாசிங்க. 5:1. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபினேசர்லிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். அதான் பெரிய துக்கம். சரி, இங்கே பெட்டி போச்சே, நாம் வாழ்க்கையே மாறாமல் இயேசுவேன்னு சொன்னாலும் அற்புதம் நடக்காது. சில பேர் பாருங்க, ஆட்டோவில் என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும் எழுதி போட்டுறது. ஏன்? ஏதோ வசனத்தை போட்டால் அற்புதம் நடக்கும். ஆனால் இந்த பெட்டி பெலிஸ்தர் தேசத்துக்கு போய் எல்லாருக்கும் பைல்ஸ் வந்துடுச்சு.
மூலவியாதி வந்துச்சுன்னு போட்டிருக்கு. பெட்டி அற்புதத்தை கொண்டு வரலையே, ஏன் கொண்டு வரல? திரும்ப கொஞ்சம் யோசிக்கணும்ல. எங்க பெட்டி இருந்தால் எனக்கு அற்புதம் நடக்குது, பெட்டி அவன்கிட்ட இருந்தால் அவனுக்கும் அற்புதம் நடக்கலை. யாருக்கு? வாக்கு தத்தத்தை பெற்ற இஸ்ரவேலுக்கும் நடக்கலை. பெட்டியை நான் கொண்டு வந்துட்டேன். ஆமாம், பெட்டியை கொண்டு வந்து இங்கே தாகோன் கோயிலில் வச்ச தாகோன் செல்லாம் டம் டம்னு உழுது, அதை தொட்டமெல்லாம் சாவுறான். பெலிஸ்த தேசம்லாம் எல்லாருக்கும் மூல வியாதியில் கர்த்தர் வாதித்தாருன்னு போட்டிருக்கு. இப்போ புரியும் நினைக்கிறேன் பெட்டி யாருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்னு. கர்த்தர் பிள்ளைங்க, நமக்கு இன்னைக்கு இந்த மே மாதம் முதலாவது கர்த்தருடைய வாரத்தில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. யோசிச்சு பாருங்க, 4வது அதிகாரத்தில் இவர்களுடைய தோல்விக்கான காரணம் என்ன? அவர்கள் தேவனை அறிந்தவர்களாய் இருந்தும் தேவனுடைய வல்லமையை அனுபவிப்பதற்கு சகல வாய்ப்புகளை பெற்றவர்களாய் இருந்தும் அவர்களால் ஜெயிக்க முடியல. இன்னொரு விதத்தில் சொல்வதா இருந்தா, ஒரு தேவனுடைய பிள்ளை தேவன் விரும்புகிற மனம் திரும்புதலுக்கு வராத வரையிலும் அவர்களால் எபினேசர் என்பவரை வாழ்க்கையிலே அனுபவிக்கவே முடியாது. இதில் என்ன துக்கம்? பெட்டி இல்லாத போவாவது 4000 பேர் தான் செத்தான். பெட்டி வந்த பிறகு 30,000 பேர் செத்துட்டான். அப்படிதானே போட்டிருக்கு? வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள், ஓடி போனார்கள். பாருங்க, 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் பெட்டி வராமல் 4000 பேர் செத்தான். அதே 4வது அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்டி வந்த பிறகு இஸ்ரவேலில் 30,000 பேர் செத்துட்டான். அதான் பெரிய கொடுமை. இந்த பெட்டி அற்புதத்தை கொண்டு வர்ற பெட்டி இப்போ ஆக்கினையை கொண்டு வருது. ஏங்க, தேவனுடைய பிரச்சனை எனக்கு அற்புதத்தை கொண்டு வரதுக்கு பதிலாக எனக்கு பெரிய ஆக்கின தீர்ப்பை கொண்டு வருத. காரணம் என்ன? நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெட்டி போயிடுச்சு. பென்யமீன் கோத்திரத்தான் ஒருத்தன் ஓடி வர்றான் ஏலிக்கிட்ட. ஏலி அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. என்னப்பா ஆச்சு? பெட்டி போயிடுச்சு. பெட்டி பிடிச்சிட்டு போயிட்டான். பெட்டி போயிடுச்சு. வேதம் சொல்லுகிறது ஏலி மல்லாக்க விழுந்தாங்க. அர்த்தம் என்ன தெரியுமா? அர்த்தம், அவன் விழுந்து சாவலை, கர்த்தர் அவன் பொசிஷன் இருந்து எட்டி உதைச்சிட்டார். போ, முடிஞ்சுது. எனக்கு நேற்று வாசிக்கும் பொழுதெல்லாம் பயம். ஆண்டவரே, ஏலி, ஒப்னி, பினகாஸ் இவங்கெல்லாம் இருந்தும் கூட, தலைவர்கள் இருந்தும் கூட, இந்த பாவம் என்கிற ஒன்று அவர்களை விட்டு விலக்கப்படாதபடினாலே எவ்வளவு பெரிய அவமானத்தை அவங்க சந்திக்க வேண்டியிருந்தது. ஆண்டவரே, எவ்வளவு பெரிய அவமானம். பிரதர், பாவம் ஒன்றை மாத்திரம் தேவன் இப்படி தான் பார்ப்பார். பாருங்க, நான் நேற்று ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வாசிச்சுட்டு இருந்தேன். அதில் அவங்க போட்டிருக்கிறாங்க, இன்றைக்கு சபைகளிலே 80% சபைகள் விசுவாசத்தை போதிக்கின்றன. நல்லது தான். 80%. 18% கீழ்ப்படிதலை போதிக்கிறது. 2% தான் மனம் திரும்புதலை போதிக்கிறது. எவ்வளவு பெரிய துக்கம் தெரியுமா? 2%. 80% விசுவாசத்தை குறித்து தேவன் உனக்கு என்ன செய்ய முடியும், கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார், விசுவாசத்தை போதிக்குது. நல்லது. 18% நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நட போதிக்குது. 2% தான் சபைகள்ல நீ மனம் திரும்பணும் போதிக்குது. எவ்வளவு பெரிய துக்கம். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். அன்னைக்கு மாத்திரம் இல்லை, தேவன் இன்னைக்கும் அன்றைக்கு பாவத்தை எப்படி பார்த்தாரோ அதே கண்ணோட்டத்தோடு தான் இன்னைக்கும் பார்க்குறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாவங்களிலிருந்தெல்லாம் விலக்கி நம்மை தூக்கி எடுக்கிறதற்கு ஆட்டுக்குட்டியானோட ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அதற்காக நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யோசிச்சு பாருங்க, இப்போ பெலிஸ்தர்லாம் என்ன நினைச்சிட்டாங்க? நாங்கள் இஸ்ரவேலின் தேவனையே சிறைப்பிடிச்சு போயிட்டோம் பாருன்னு நினைச்சோம். அப்படிதான் நினைச்சிருப்பான். இது ஒன்று தான்ப்பா இவங்களுக்கு அடையாளம், நாங்கள் அவரே குத்திட்டு போயிட்டோம், நீங்கள் கடவுள் கடவுள்னு சொல்கிறதே நாங்கள் கொண்டு போய் ஆமாம் உள்ள பூட்டி வச்சிட்டோம் பார், உள்ள பூட்டி வச்சிட்டோம். இப்போ பினகாசினுடைய மனைவி சொன்னா, மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது. இக்கோபோத் இக்கோபோத். அவள் சொன்னது ஒன்று சரி ஒன்று சரி இல்லை. ஒன்று எப்படி மகிமை போயிடுச்சு, ஆண்டவர் என்ன பெட்டிக்குள்ள மாத்திரமா இருக்கிறார், அவர் சர்வ வியாபி, இஸ் ஆம்னி பிரசன்ட். உண்மை தானே? எல்லாரும் கரங்குறத்துல சொல்லுங்க பாப்பா. அவர் சர்வ வியாபிங்க. இவ சொல்லிட்டா இல்லை சர்வ வியாபி அப்படியே போயிட்டாரு. இல்லை, ஆனால் ஒரு விதத்தில் கரெக்ட். என்ன தெரியுமா?
அவருடைய மகிமையை எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாத சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுட்டோம். உனக்கு புள்ள பிறந்திருக்கு, பையன் பிறந்திருக்குன்னு அதை கூட அவள் கவனிக்கலை. மாத்திரமல்ல, தன்னுடைய கணவன் மரித்து போனான், அதை கூட அவள் கவனிக்கலை. ஆனால் ஒன்றில் மாத்திரம்தான் கரிசனோட இருந்தா. போயிச்சப்பா, மகிமை போயிடுச்சே, மகிமை போயிடுச்சு, மகிமை போயிடுச்சு. இதில் ஒன்றில் தான் நீங்களானு கவனமாக இருக்கணும் தெரியுமா? வாழ்க்கையில் எதை இழந்தாலும் சரி, தேவனுடைய மகிமை என்பது மாத்திரம் ஒரு நாள் நம்ம இழந்துடவே கூடாது. வேதம் சொல்கிறது அந்த மகிமையானவர் நமக்குள்ள இன்னும் வாசம் பண்ணிட்டு தான் இருக்கிறார். யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை நாம் கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்ததையா. இன்னைக்கும் அவர் நம்ம நடுவில் வாசம் பண்ணிட்டு தான் இருக்கிறார். இம்மானுவேல் ராமன், உலகத்தின் முடிவு வரையும் இதோ சகல நாட்களில் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றவர் இன்னைக்கும் வாக்கு மாறாதவராக இருக்கிறாரு. இன்னைக்கு அவரை 1% கூட குறையாமல் அனுபவிக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பாக்கியம். கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் அந்த கிருபைகளை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பனி பினகாசு நினைக்கும் பொழுதெல்லாம் நான் யோசிப்பேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதலிக்கிறவராய் இருப்பார்கள். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒரு நாள் அப்படி இருந்துடவே கூடாது ஐயா. இதுதான் அவர்கள் தோல்விக்கான காரணம். தோல்விக்கான காரணம். 2வது குறிப்பு, இந்த எபனேசரை நான் ருசிக்கிற விதம் எப்படி நான் ருசிக்க முடியும்? 1 சாமுவேல் 7வது அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 20 வருஷம். என்ன பெரிய கொடுமை தெரியுமா? இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவிலையும் கூட 20 வருஷம். கவனிக்கிறேன், வேதம் சொல்கிறது பெட்டி கிரியாத் யாரிமில அநேக நாட்கள், 20 வருடங்கள் இருந்துச்சு. இந்த 20 வருடங்கள் பெட்டி அங்கே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் கூட இவர்கள் இன்னும் தங்களை விக்கிரகங்களுக்கு விற்று போட்டவர்களாக இருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிக்கணும். ஏங்க, பெட்டி இல்லைன்ற அந்த உணர்வு எனக்கு வந்திருக்கணும். தேவன் அற்புதங்களை செய்கிறவரா இருந்து என் வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை என்னால் ருசிக்க முடியல என்ற உணர்வு வராமல் அவர்கள் இன்னும் தங்கள் வாழ்க்கையிலே சகல விக்கிரகங்களையும் உள்ள வச்சுக்கிட்டே இருந்தாங்க. 20 வருஷம் பெட்டி கூட இருந்தவங்க கூட வாழ்க்கை மாறவே இல்லை. வாழ்க்கை மாறவே இல்லை. சாமுவேலுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 7:3 பாருங்க. நான் 1லிருந்து வாசிக்கிறேன். அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாவின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய இளையாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. அநேக நாட்கள் என்பது 20 வருஷம் அங்கே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். புலம்பிக் கொண்டிருந்தார்கள். என்ன புலம்பல் சொல்லுங்க பாப்போம். ஐயோ, தேவனை நாங்கள் அனுபவிக்க முடியலையே, தேவனை அனுபவிக்க முடியலையே. இப்பதான் வாசிக்கலாம் 3வது வசனம். அப்பொழுது இப்பதான் வருது பாருங்க உண்மையான தேவனிடத்துல திரும்புகிற விதம். இதுக்கு முன்னாடி ஏலி இருந்தான், ஒப்பனி பினகாசெல்லாம் இருந்தாங்க. அவர்கள் ஒரு முறை கூட தேவ பிள்ளைகளிடம் இந்த வார்த்தையை சொல்லவே இல்லை, மனம் திரும்பதில் பற்றி பேசவே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட்டு சாமுவேல் சொல்கிறான். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுதுதான் இப்படி சொல்லணும். அதை அப்பதான் அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம்லாம் அது இருக்குதியா? நீங்க ஆதியாகமம் 35வது அதிகாரத்தில் பாருங்க. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஒரு உன் பேரை இஸ்ரவேல் மாத்திட்டேன்னு சொன்ன பிறகும் கூட யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு சொல்ல வேண்டியிருந்தது. என்ன தெரியுமா? உங்களை சுத்தம் பண்ணுங்கப்பா. யாரு? வாக்குத்தத்தம் பெண்ணப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்ற ஒரு சந்ததி சுத்தம் பண்ணு. உங்கள் விக்கிரகங்கள்லாம் கொண்டு வந்து கர்வாலி மரத்துக்குள்ள புதைச்ச பிறகு தான் தேவன் சொன்ன நல் வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில் வந்துச்சு. புதைச்ச பிறகு தான் வந்துச்சு. இங்கேயும் அதே காரியத்தை சாமுவேல் சொல்கிறான் பாருங்க. வாசிப்போம் திரும்ப அந்த வசனத்தை. முதல்ல அவன் சொன்னது, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தர் இடத்துல திரும்புங்க. அன்னைக்கு மாத்திரம் இல்லை, இன்னைக்கும் அதுதான் கிறிஸ்தவ உலகத்தில் செய்தி.
நான் உங்களுக்கு சொன்னேன்ல, 80% விசுவாசத்தை குறித்து போதிக்கிறான், 18% கீழ்ப்படுதலை குறித்து போதிக்கிறான், 2% தான் மனம் திரும்புதலை போதிக்கிறான். ஏன் மனம் திரும்புதல் ஒன்று பேச நம்ம ஆளுங்களுக்கு பிடிக்கிறதே இல்லை. ஆனால் ஒன்று தெரியுமா, யோவான் ஸ்நானன் முதலாவது பிரசங்கமே மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, நம்ம மீட்கும்படி வந்த ஆத்தும நேசர் அருமை ரட்சகர், அவருடைய பிரசங்கமே மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. சரி, இவரெல்லாம் எல்லாரையும் போய் அனுப்பி அவங்கள சொன்னாங்களே, அவங்களும் அதை தான் சொன்னாங்க, நீங்கள் மனம் திரும்புங்கள், அப்பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உங்களாலே சுதந்திரிக்க முடியும். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நான் நேற்று உட்காந்து யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே சாமுவேல் சொன்னான்னா நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் இடிக்கும். என்னங்க பழைய ஏற்பாட்டை பற்றியே பேசுகிறீங்க, நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்துலையும் 3வது அதிகாரத்துலையும் நீங்கள் 7 சபைகளையும் குறித்து வாசிங்க பார்ப்போம். எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கா, இந்த 7 சபைகளில் சிமிர்னா, பிலதெல்பியா, இந்த 2 சபையை தவிர மீதி 5 சபைகளுக்கும் தேவன் திரும்ப திரும்ப சொன்னது என்ன தெரியுமா? மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. சபைக்கு கவனிங்க, இஸ்ரவேலருக்கு இல்ல, ரத்தத்தினால கழுவப்பட்டு நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரம் பெற்ற சபைகள் 5 சபைகளுக்கும் சொன்னாரு. எபேசுக்கு சொன்னாரு, சிமிர்னா விட்டுட்டு, ஏன்னா சிமிர்னா நல்ல சபையா இருந்துச்சு, உபத்திரத்தில் கூட பரிசுத்தமா வாழ்ந்துச்சு. எபேசு சிமிர்னா விட்டு, அப்புறம் தேத்திரா, பெருகமு, பிலதெல்பியா விட்டார், லவோதிக்கா சபைக்குன்னு சொல்றாரு. 5 சபைகளுக்குமே கர்த்தர் மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. இன்னைக்கு நம்ம நோக்கி வர்ற காரியம், பிரதர் நாங்கெல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறோம், அதை நீங்கள் ஆண்டோட்டு சொல்லிக்கோங்க. தேவன் எந்த காரியத்தை உணர்த்துறாரோ இன்றைக்கு நமக்கு உதவி செய்வாராக. ஒரு அழில சொல்லுவோமா? இப்போ 1 சாமுவேல் 5:1 அதுவும் எபனேசர். 1 சாமுவேல் 7வது அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம் எபனேசர். கவனிங்க, 1 சாமுவேல் 5வது அதிகாரத்தில் எபனேசர்ல இருந்து பெட்டி போயிடுச்சு. இப்போ 1 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் எபனேசருக்கு பெட்டி வந்திருக்குது. என்ன தெரியுமா? ஒரே இடம் தான். கவனிக்கணும், இங்கே தான் இருக்கிறவங்க கருவத்திர வேலையில சொல்லுங்க, ஒரே இடங்க, ஒரே இடம். இங்கே ஒன்று தான் வித்தியாசம், அந்த எபனேசருக்கு இந்த எபனேசருக்கும் நடுவில் மனம் திரும்புதல்னு ஒன்று மட்டும்தான் வித்தியாசம். அந்த ஒன்று தான் அற்புதத்தை கொண்டு வந்துச்சு. தெரியுமா? நான் எபனேசரில் இருக்கிறதுனால எனக்கு அற்புதம் நடந்துட்டுன்னு யாரும் சொல்ல முடியாது. எபனேசரில் தேவனுடைய பெட்டி என் கூட இருக்கிறதுனாலே அற்புதம் வந்துட்டுன்னு யாரும் சொல்ல முடியாது. எபனேசரில் தான் இருக்கிறேன், பெட்டியும் இருக்குது. ஆண்டவர் நடுவில் ஒன்று வச்சார் வித்தியாசத்தை. நீ மனம் திரும்பப்பா, நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இது வரைக்கும் அவங்க என்ன திரும்ப நினச்சாங்க, 4வது அதிகாரத்தெல்லாம் நாங்கள் ஹேண்டில் பண்ணிப்போம், பெட்டியை கொண்டு வருவோம், நாங்கள் பார்த்துப்போம், நாங்கள் எல்லாம் செஞ்சுப்போம், நாங்கள் பெலிஸ்தரை மேற்கொள்வோம். ஒன்றும் நடக்கவே இல்லை, நடக்கவே இல்லை. இப்போ தான் 1 சாமுவேல் 7வது அதிகாரம், 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 3 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். 4வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை பண்ணினார்கள். ஆராதனை பண்ணினார்கள். 6வது வசனத்தை கவனிங்க. 6வது வசனத்தில் நாமெல்லாம் எப்படி ஜெபம் பண்ணுவோம், நேராக வந்து, ஆண்டவரே ஒரு வேளை நான் ஏதாயிலும் தப்பு செஞ்சால் என்ன மன்னி ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி சொல்லணும்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டோட ஜெபத்துக்கு வரும்போது எப்படி திரும்ப சொல்லுவோம், ஆண்டவரே ஒரு வேளை நான் தப்பு செஞ்சால் என்ன மன்னிச்சிடும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவார், என்ன ஒரு வேளை, ஒரு கொயர் நோட்டை எடு, நான் லிஸ்ட்டை சொல்கிறேன். பேனாவும் காலி ஆயிடுச்சு, நோட்டும் காலி ஆயிடுச்சு ஆண்டவரே. இப்போ என்ன தெரியுமா சொன்னால், நீ சிரிக்கிறது சொல்ல வேதனையாக இருக்குது. 6வது வசனத்தை வாசிங்க. இப்போ அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூட வந்து இப்போ எல்லாத்தையும் விளக்கியாச்சு, விக்கிரகங்கள்லாம் விளக்கியாச்சு. விக்கிரகங்களை விளக்காமலாம் கொண்டு வந்து சொல்லலை. ஆண்டவர் பாருங்க, இங்கே பாருங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் இருப்பான், எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவோம். பார்த்துறீங்களா? நல்லா போயிட்டுருக்கோம் குடும்பம், ஒன்று நடுவில் எலும்போம், முன்னால் போகிறத டப்புன்னு பின்னால் இழுத்து போட்டுரும்.
இது விசுவாச குடும்பங்கள் இருக்கிற பெரிய டிராபேக் பாருங்க. சொன்ன மாதிரி யோசுவா 7வது அதிகாரத்தில் ஆயி பட்டணத்துக்கு விரோதமாக போனானே, நல்ல ஃபாஸ்ட் மூவிங் ஃபார்வர்ட் ஆன்வர்ட் கிறிஸ்டியன் சோல்ஜர்ஸ் படன்னு போயிட்டு இருந்தான். டப்புன்னு ஒன்று எடுத்து உள்ளே வச்சான் பாருங்க, ஆகான்னு மொத்தமாக போச்சு. ஒன்றுக்கு எடுத்துரும். பாவியான ஒரு மனுஷன் மிகுந்த நன்மை கெடுப்பான்னு போட்டிருக்கு தெரியுமா? எங்கள் வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலர் எல்லாரும் எடுத்து போட்டாங்க. அவங்க சொன்ன வசனத்தை கவனிங்க. 7:6 வாசிங்க. அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியிலே ஊற்றி அன்று இத்தனை உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் அது இல்லை. 5வது அதிகாரம் 1வது எபிரேயர்ல தாங்க இருந்தோம், சபைகள் தான் இருக்கிறோம். இங்கே ஏன் தெரியுமா அற்புதம் நடந்துச்சு? வசனம் சொல்லுது, நாங்கள் பாவம் செஞ்சுட்டாங்க, நாங்கள் உண்மையில் கர்த்தரை துக்கப்படுத்திட்டோம், பெட்டி எங்களோடு இருக்குன்னு நினச்சிட்டு நாங்கள் ஏதோ அடையாளங்களை சுமக்கிறவர்களாக இருந்தோமே தவிர ஆண்டவரை சுமக்கிறவர் எங்கள் வாழ்க்கை இல்லவே இல்லை. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதையோ குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருந்தோம். எங்களோடு இருக்கிற தேவன் எவ்வளவு பரிசுத்தமானவர், அவர் மேன்மையுள்ளவர், உன்னதர்ன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நினைக்காமலே போயிட்டோங்க. இது வரைக்கும் ஒருவேளை நான் நினைக்கிறேன், ஐயோ பெட்டி போயிடுச்சே, நாங்கள் வாழ்க்கையில் தோத்துட்டோமே அதை நினச்சி அழுதாங்க. இப்போ தான் கர்த்தரை நினைத்து புலம்பினார்கள். இந்த தேவன் எங்களுக்கு வேணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என்னுடைய ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. இப்போ தான் கர்த்தரை நினச்சி புலம்புற ஒரு அனுபவம் வருது. 2 வேணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தரை நினச்சி புலம்புற அனுபவம் நமக்கு வேணும். என்ன, ஐயோ தேவன் மாத்திரம் இருந்திருந்தாருன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கேன் என் வாழ்க்கையில், நான் தப்பு பண்ணிட்டேன்னு அழுகுறது ஒன்று, அது யூதா செய்கிறது. ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து நான் பாவம் செஞ்சுட்டேன்னு நான் அழுது அப்படி போயிட்டான். ஆனால் இந்த ஆண்டவர் இல்லாமல் என்னோட வாழ்க்கையில் வாழவே முடியாது, எனக்கு அவர் வேணுமேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் தேடுறான் தெரியுமா, அவனுடைய வாழ்க்கையில் தான் தேவனுடைய கரத்தை பார்க்க முடியும். ஒரு அலையில சொல்லுவோமா? ஹல்லேலூயா. 7வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி. 4வது அதிகாரத்தில் என்ன தெரியுமா சொன்னாங்க? கர்த்தருடைய பெட்டியை சீரில் இருந்து வரவழைப்போம். அது வந்துட்டுனா அவ்வளோதான், அற்புதம் நடந்துடும். இங்கே என்ன தெரியுமா சொன்னான்? கர்த்தருடைய பெட்டியை எடுத்துகிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்த பொழுதுன்னு சொன்னாங்க. ஐயா இரவிடாமல் எங்களை கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணியா, இது வரைக்கும் நாங்கள் ஹேண்டில் பண்ணிடுவோம்னு நினைப்பேன். பிரதர் சிஸ்டர் கவனிங்க, இந்த பிரச்சனையெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணியிருப்பேன் இது வரைக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருந்திருக்கலாம். ஓ சபைக்கு வர்றேன் பிரதர், வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கேன் பிரதர், அந்த ஊழியக்காரர் ஜெபிக்கிறார் பிரதர், இந்த ஊழியக்காரர் ஜெபிக்கிறார் பிரதர், ஐ கேன் ஹேண்டில் இட்னு யாருன்னா நினச்சிங்கன்னா இன்னைக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க. 4வது அதிகாரத்திலே நின்று பெலிஸ்தன்ட்டு அடி வாங்குற அனுபவம் அல்ல. 7வது அதிகாரத்திற்கு வாங்க. அவங்க சொன்னாங்க கர்த்தருடைய பெட்டி எங்கள்கிட்ட இருக்குது, ஆனாலும் சாமுவேலே நீர் இடைவிடாமல் எங்களுக்காக ஆண்டவர் நோக்கி மாத்திரம் வேண்டிக்கொள்ளும். எங்களுக்கு ஒன்று தெரியும், தேவனுடைய ஒத்தாசை இன்றி இந்த பெலிஸ்தரை எங்களால் ஜெயிக்கவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு தேவன் இப்படிப்பட்ட உணர்வு இன்னைக்கு கொடுக்கட்டும். நான் சொல்லுவேன், வாழ்க்கையில் எல்லா பெலிஸ்தர்களை மேற்கொள்வதற்கு ஒரே ஒரு ஆயுதம் உண்டானால் அது தேவனிடத்தில் நாம் நெருங்கிறத தவிர வேறு வழியே கிடையாது. ஆமென். பெலிஸ்தன் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரட்டும், எந்த காரியங்களுடைய வாழ்க்கையில் செய்யட்டும், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் இடைப்பட வேண்டுமே. ஆனால் 7:12 கூட வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கு நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேல் நிலையில் வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. மாத்திரமல்ல 14வது வசனத்தில் பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்த பட்டணங்கள்லாம் திரும்ப இவர்கள் மீட்டு கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் கூட சமாதானம் உண்டாயிற்று. சமாதானம் உண்டாயிற்று. நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னது போல ஒரே இடம் எபினேசர். 5வது அதிகாரம் 1வது வசனத்திலும் ஒரே இடம், 7வது அதிகாரம் 12வது வசனத்திலும் ஒரே இடம். நடுவில் ஒன்று தான் வித்தியாசம். தேவனுக்கு என்று நான் டெடிகேட் பண்ணுறேன். தேவனுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன்.
நேற்று நான் தோத்தது ஆலயத்திற்கு வந்தவனாக தோற்றேன், இன்னைக்கு நான் ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன், ஒரு பிரதிஷ்டையோடு கூட நான் போகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கப்பட வேண்டிய ஒவ்வொன்றையும் நான் விளக்கிறேன். எபினேசரை மாத்திரம் சார்ந்து கொள்கிறேன். ஆமென். மறுபடியும் சொல்கிறேன், இடம் ஒரு மாறுதலையும் கொண்டு வராது. இடம் ஒரு மாறுதலையும் கொண்டு வராது. நீங்கள் இந்த சர்ச்சில் இருப்பீங்க, இந்த சர்ச்சில் ஆசீர்வாதம் இல்லை, நான் வேற ஒரு சர்ச்சுக்கு போகிறேன், எங்கன்னா போங்க. இல்லை வேற ஒரு சர்ச்சில் ஆசீர்வாதம் இல்லைன்னு உள்ளே வந்து நீங்கள் உட்காந்துட்டு இருக்கலாம். இந்த சர்ச்சுக்கு வந்து ஆசீர்வாதம், இங்கே வந்தால் உங்களுக்கு அவ்வளோதான் ஆசீர்வாதம், மழை பெய்யணும் நான் போய் சொல்லவே மாட்டேன். நான் சொல்லவே மாட்டேன். ஒரே இடம், ஒரு இடத்துல ஒரு நேரத்தில் தோல்வி, ஒரு அதிகாரத்தில் வெற்றி. ஒன்று என்ன தெரியுமா? தேவன் இல்லாமல் என்னால் இதை மேற்கொள்ளவே முடியாது. என்னைக்கு நம்ம சரண்டர் பண்ணுறோமோ அன்னைக்கு தான் எபினேசர் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். ஒரு இடையிலே சொல்லுவோமா, இந்த எபினேசர் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னா இந்த முழுசும் பாருங்க. அவன் சொல்கிறான், மனம் திரும்புன்றான், தேவனை சார்ந்து கொள்ளுன்றான், தேவனை பற்றிக்கொள். அது ஒவ்வொரு குறிப்பையும் நம்ம இன்னொரு நாள் தனியாக பார்ப்போம். நமக்கு இன்னைக்கு நேரம் இல்லை. ஒவ்வொரு குறிப்பையும் பார்க்கணும். மனம் திரும்புறதுக்கு என்ன, தேவனை பற்றிக்கொள்றது என்ன, எதை விக்கிரகங்களை விளக்குறது, எதை எப்படி தேவனை நான் உறுதியாய் பின்தொடர்வது, எப்படி அவருக்குள்ளே வாழ்றது, எல்லாத்தையும் சாமுவேல் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் ஒன்று மாத்திரம் தெளிவாய் கர்த்தருடைய பிள்ளைங்க அறிஞ்சுக்கணும், என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றை அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் இன்னைக்கு நான் அப்புறப்படுத்தி தான் தீரணும். ஒருவேளை நீங்கள் விக்கிரகம் நினச்ச உடனே நீங்கள் விபச்சாரம் நினைப்பீங்க, வேசித்தனை நினைப்பீங்க. இந்த பாகால் அஸ்திரத்தின் எந்த ரூபத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். தேவனை சார்ந்து கொள்ளாதபடிக்கு, தேவனை பற்றி கொள்ளாதபடிக்கு, ஏதோ ஒரு விதத்தில் ஐ கேன் ஹேண்டில் இட்னு சொல்லிட்டு எதோ ஒன்று நீங்கள் நம்பியிருந்தாலும் சரி, அவைகளெல்லாம் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கண்டிப்பாக அப்புறப்படுத்தப்படணும். அப்புறப்படுத்தப்படாமல் எபினேசர் நம்முடைய வாழ்க்கையில் எபினேசராக இருக்கவே முடியாது பாருங்கள். ஆனால் இந்த எபினேசர் இன்னைக்கு நமக்கு உதவி செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். நான் நேற்று ஒரு காரியத்தை ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த தாவீதை கர்த்தர் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருக்கிறவன்னு சொன்னார். உண்மை தானே? அவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருக்க நான் கண்டேன். வெறுமனே தேவ பிள்ளைகளை பார்க்குற விஷயத்தில் நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். ஆனால் அவன்கிட்ட இருந்தது ஒன்று என்ன தெரியுமா? அவன் மற்றவர்கள் பாவம் செய்த பொழுது அதை பெருசாக பேசவே இல்லை. பாவம் தாங்க. சீமேயி பாவம் செய்த பொழுது அவனை வெட்டிரும் குத்திரும்லாம் நினைக்கவே இல்லை. யோவாபு தப்பு செஞ்சப்போ யோவாபை அவ்வளோதான் முறிச்சிருன்னு அவன் பார்க்கவே இல்லை. அப்சலோம், சீமேயி, வேற நிறைய பேர் பின்னால் வர்ற ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் அவன் பெருசாக நீ பாவி பாரு, ஒன்று நான் தூர தள்ளிடுறேன் அப்படி தள்ளலை. ஆனால் தான் வாழ்க்கையில் பாவம்னு ஒன்று வந்த உடனே என்ன திரும்ப செஞ்சான்? நான் பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போய் விழுந்தான். பிரதர் சிஸ்டர் கவனிக்கணும். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்கிறான், நீ தான் ஏன் அந்த மனுஷன் பாவம் செஞ்சேன்னு சொன்ன உடனே நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே. சங்கீதம் 51 சொன்னான், தேவர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன், நான் விழுந்துடுறேன். சென்சஸ் எடுத்த விஷயத்தில் அவன் எடுத்து முடித்த உடனே அவனுடைய இருதயம் அவனை பாதித்ததுன்னு போட்டுச்சு. தாவீது ஏன் தெரியுமா தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தான்? தன்னுடைய வாழ்க்கையில் பாவம்னு ஒன்று வந்த உடனே நான் பாவம் செஞ்ச ஆண்டவரே, இதை நான் எடுத்து போடாமல் உமக்கு நான் பிரியமாக வாழவே முடியாது, நான் என்னோடய வாழ்க்கையை விட்டு முற்றிலுமாக அப்புறப்படுத்துகிறேன்னு சொன்னான் தெரியுமா? அதனால தானவோ என்னவோ தெரியல, அவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றமாக இருக்க கண்டேன்னு சொன்னார் கர்த்தர். அதே வார்த்தை இன்னைக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொரு பார்த்தும் சொல்ல விரும்புகிறார். என்ன பார்த்து சொல்ல விரும்புகிறார்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் போங்க. 100% உண்மை. இந்த மாதம் முழுவதும் இந்த எபினேசரை நாம் அனுபவிப்போம். இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார்னு இன்னைக்கு மே மாதம் 5ஆம் தேதி இல்லை, மே மாதம் 31ஆம் தேதி சொல்லுவோம். இந்த வருஷம் முடியும் பொழுது டிசம்பர் 31ஆம் தேதின்னு சொல்லுவோம். கர்த்தர் இம்மட்டும் எனக்கு உதவி செய்தார். ஆனால் அவர் ஒன்றே ஒன்று தான் எதிர்பார்க்கிறாரு, உன் வாழ்க்கையில் இருக்கிற அஸ்தரோத்தனை அப்புறப்படுத்து, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாகால்களை அப்புறப்படுத்து. எந்த விதத்தில் இருந்தாலும் சரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாம் பெலிஸ்தர் அவனுடைய எல்லையில் வரவே இல்லை. ஏன் வரவே இல்லை? சாமுவேல் உயிரோடு இருக்கிறனாலெல்லாம் ஒரு காரியத்தில் மாத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை உணர்த்திக்கிட்டே இருந்தான், இங்கே பார் விக்கிரங்களை அப்புறப்படுத்து. என்றைக்கு அவர்கள் அதிலே மந்தமாய் போனார்களோ மறுபடியும் சிறையிருப்பில் போனாங்க, அது வேறு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனுக்கென்று அர்ப்பணமாய் வாழ்ந்த நாட்கள் வரையிலும், அவர்கள் சாமுவேலுடைய வார்த்தை கேட்டு தங்கள் வாழ்க்கையிலிருந்து விக்கிரகங்களை அப்புறப்படுத்தின நாட்கள் வரையிலும்
பெலிஸ்தர்கள் அவர்களை மேற்கொள்ளவே முடியல. ஏன் தெரியுமா? எபினேசர் தம்முடைய வல்லமை அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார். பிரதர், இன்னைக்கு 1000 அடையாளங்கள் நீங்கள் வச்சுக்கிங்க. பிரதர், நான் எனக்கு அந்த படிப்பு இருக்குது, எனக்கு அந்த பொசிஷன் இருக்குது, எனக்கு அது இருக்குது, எதை வேணால் வச்சுக்கோங்க. எபினேசராக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாருன்றதை மாத்திரம் கொஞ்சம் ஆராய்ந்து கொள்வோம். எபினேசரை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க அவர் விரும்புகிறாரு. நம்ம எந்த அளவிற்கு அவருக்கு இடம் கொடுக்க போகிறோமோ எனக்கு தெரியல. இன்னைக்கு அதுக்கு நம்ம இடம் கொடுத்து தான் தரணும். ஆமென். இன்னைக்கு இடம் கொடுத்து ஆகணும். எனக்கு கர்த்தர் உதவி செய்தார் நம்ம அறிக்கையிட்டு ஆகணும், அதை அனுபவிச்சு ஆகணும், அதை மற்றவர்களுக்கு சாட்சியை பிரகடனப்படுத்தி தான் ஆகணும். தேவன் நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த இடத்துல அப்படி 7வது அதிகாரத்தில் வாங்க. 7வது அதிகாரத்தில் மறுபடியும் அங்கே பிரதிஷ்டைக்கு என்ன செய்யப்பட்டது? 9வது வசனம். எங்களுக்கு ஓயாமல் எங்களுக்காக கர்த்தர் நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொன்ன பொழுது 9வது வசனம், அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு, அங்கே ஆட்டுக்குட்டி தேவைப்படுது பாருங்க, அங்கே ஆட்டுக்குட்டி தேவைப்படுது. 11வது வசனத்தில் பெத்காரீம் பள்ளத்தாக்கு வரையிலும் பெலிஸ்தரை முடியிருச்சான்னு போட்டிருக்கு. இந்த பெத்காரீம் அப்படின்னாலே ஆட்டுக்குட்டியானவருடைய வீடுன்னு அர்த்தம். ஆட்டுக்குட்டியானவருடைய வீடு. ரத்தம் சிந்தப்பட்டபடியினாலே ஜெபம் கேட்கப்பட்டது. ஜெபம் கேட்கப்பட்டபடியினாலே பெலிஸ்தர்கள் மடங்கடிக்கப்பட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். அவருடைய ரத்தம் இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கும் நமக்காக பரிந்து பேசிகிட்டே இருக்குது. அந்த ரத்தம் இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த ரத்தம் இன்னைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெலிஸ்தனை வேறு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நீங்களும் நானும் அந்த ரத்தத்தை உங்களுக்காக எனக்காக சுதந்திரிக்கணும். ஆமென். அந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதே, அதற்கு நான் தகுதியுள்ளவனாக வாழ்றதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பிரதர், இதெல்லாம் இல்லாத வரையிலும் 1000 வாக்குத்தத்த செய்திகளை கேட்கலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன்ல, விசுவாசத்தை குறித்து 1000 கேட்கலாம். ஆனால் தேவன் விரும்புகிறதை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வராத வரையிலும் பெட்டியாகவே தான் இருக்கும். அற்புதம் ஏதோ ஒரு ஓரத்தில் நிற்கும். இவைகள் எல்லாம் எனக்கு பாக்கியமாக கொடுக்கப்பட்டாலும் நான் என்னவோ இன்னும் என் பெலிஸ்தனுக்கு தலை வணங்கி தான் நிற்க வேண்டியிருக்கும். தேவன் அதை ஒரு நாளும் விரும்புகிறதே இல்லை. இன்றைக்கி ஆண்டவர் நல்ல தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் கூட நீ என்னுடைய எபினேசராக இருக்கிறீர் ஐயா. கொஞ்ச நேரம் நம்முடைய லைஃப்பை கொஞ்சம் திருவிருந்தில் பங்கு பெற போகிறோம். நம்ம எல்லாருமே நம்ம அர்ப்பணிப்பு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 4 மாதங்கள் போச்சு, 5வது மாதத்தில் வந்துட்டோம். எபினேசராகவே இருக்கிறார். இதே எபினேசரில் தான் உங்கள் அற்புதத்தை நீங்கள் தொலைச்சிங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரே இடம், ஒரு இடம் என்னுடைய மகிமையை இழந்த இடம், ஒரு இடம் என்னோட மகிமை திரும்ப கொண்டு வர்ற இடம். ரெண்டும் ஒரே இடம் தான். நடுவில் ஒன்னே ஒன்று தான், தேவனிடத்தில் திரும்புவது. தேவனிடத்தில் திரும்புவது நடுவில் ஒன்னே ஒன்று தான். என் வாழ்க்கையில் இருக்கிற பாகால்களையும் அஸ்திரத்தையும் அப்புறப்படுத்துறது. சபை த சேம் பிளேஸ். நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன், ஆண்டவரே பெட்டி கூட இருந்து கூட எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலையே. கர்த்தருடைய மகிமையை தொலைச்சவங்களா எத்தனை பேர் இங்கே இருக்கிறோன்னு எனக்கு தெரியல. அல்லது கர்த்தருடைய மகிமையை சுமந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில இன்னும் எத்தனை அசுத்தத்தோட நம்ம இருக்கிறோன்னு எனக்கு தெரியல. ஒரு இடம் சொல்றது உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கலாம். நான் உங்களுக்கு வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டேன். என்ன பெரிய துக்கம் அப்படின்னா, பெட்டி கூடவே வச்சுக்கிட்டு ஓப்பனிங் பிரகாசம் போய் சேர்ந்துட்டான். பெட்டியோட அப்படி ஒட்டிக்கிட்டு போனவங்க ஒன்று. பெட்டி அவர்களுக்கு எந்த நன்மையும் கொண்டு வரவே முடியல, கொண்டு வர முடியலையே. நம்ம வாழ்க்கை எவ்வளவு ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். பாருங்க, எவ்வளவா ஆராய்ந்து பார்ப்பது அவசியம். திருவிருந்தில் பங்கு பெற போறோம். நம்ம எல்லாருக்கும் சொல்றேன், நான் பார்த்துக்கிறேன் சொல்லக்கூடாது. நம்முடைய ரட்சகர் இயேசு சொன்னார், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒரு பரிசுத்தவன் ஒரு முறை ரொம்ப அழகா சொன்னார், நீ மனம் திரும்புவாயே ஆனால், நான் மனம் திரும்ப போறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீ சொல்ற பாரு, அதுதான் கடைசியா உனக்கு இருக்கிற அதிகாரம். நீ அவருக்குள் வந்த பிறகு
ஒரு முடிவு எடுக்கிற அதிகாரம் கூட உனக்கு கிடையாது. ரொம்ப நல்லா இருக்குது அது கேட்கறதுக்கு. இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டு வந்த பிறகு உன் சுயமா முடிவு எடுக்கிறதுக்கு உனக்கு ஒரு ரைட்டு கூட கிடையாது. நீ சுயமா முடிவு எடுத்தா அவர் உன் வாழ்க்கையில அவரை லார்டுன்னு சொல்றதுக்கும் உனக்கு ரைட்டு கிடையாது. நீ அவரை லார்டுன்னு சொல்லுவனா சுயமா ஒரு முடிவு கூட எடுக்கக்கூடாது. எல்லாம் அவருடைய நடத்துதலின்படி எடுத்தால் மாத்திரமே அவர் உனக்கு ஆண்டவராக இருப்பார். நான் அதை அப்படியே ஏத்துக்கிறேன். என் வாழ்க்கையில் அப்படிதான் நான் இருக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட முழுசும் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை என் வாழ்க்கையில் நான் எபினேசரா அனுபவிக்கணும் ஆண்டவர். எல்லாம் ப்ளீஸ் லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ். ஏன் கையை உயர்த்த சொல்றேன்னா இது சரண்டர். சரண்டர். துப்பாக்கி ஒருத்த முன்னால கொண்டு வந்து ஹேண்ட்ஸ் அப்னு சொல்றாருன்னா சரண்டர். இது கமிட்மெண்ட்லாம் கிடையாது, இது சரண்டர். அவர் என்ன சொல்றாரு நான் செய்வேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவருக்குள்ள வந்த பிறகுதாங்க பிரச்சனை. பெலிஸ்தன் வரத்தான் செய்வான். கர்த்தருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில பெலிஸ்தன் வந்துகிட்டே தான் இருந்தான், அமலேக்கியன் வந்துகிட்டே தான் இருந்தான், மோவாபியன் வந்துகிட்டே தான் இருந்தான், மீதியானியன் வந்துகிட்டே தான் இருந்தான். நீங்க ஆண்டவருக்குள்ள இல்லாம வெளியே போயிருந்தீங்கன்னா அவன் உங்களை முழுங்கிட்டு போயிட்டு இருப்பான். நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறதுனால அந்த கிருபை உங்களை என்ன வரைக்கும் தப்பு வச்சுட்டு இருக்குது. இன்னைக்கு தேவன் எல்லா விதத்தில் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தரட்டும். கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்ய ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்ய ஆண்டவரே. எனக்கு எல்லாரும் கண்களை மூடுங்க. பிள்ளைங்க கூட எல்லாரும் கண்களை மூடுங்க. திருவிருந்தில் நம்ம பங்கு பெற போறோம். இந்த மாதம் முதலாவது கர்த்தருடைய நாளில அன்றைக்கு எப்படி சாமுவேல் ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினானோ அதன் மூலமா அவர்களுக்கு வெற்றி வந்ததோ, அதே மாதிரி நமக்காக அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கிறாரு. நமக்காக பரிந்து பேசுற ஒரு ரத்தம் இருக்குது. அது இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம பெலிஸ்தனை ஜெயிச்சு தான் தீருவோம். கண்டிப்பா. ஆனா நீங்கள் நான் எந்த அளவுக்கு அவரை கனம் பண்றன்றது எனக்கு தெரியல. தயவு செய்து சொல்ற வார்த்தையின் வாசஸ்தலம் விசுவாசிகள் ஒவ்வொருவருமே கொஞ்சம் அப்படியே ஆண்டவருக்குள்ள நெருங்குங்க. அவரை பற்றி கொள்ளுங்க. ஆண்டவர் ஏக்கத்தோடு இருக்கிறார். அவர் சொல்றார், ஓ தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வந்து பானம் பண்ணு. விலை இல்லாம நான் தர்ற அப்பத்தை வாங்கி சாப்பிடு. நீ எதுக்கு உன்னை திருப்தி செய்யாத பொருளுக்காக வீணா செலவழிச்சுட்டு அலையிற? நீ கொடுக்கிற திருப்தி என்கிட்ட உண்டு. வா, நீ கொடுக்கிற திருப்தி என்கிட்ட உண்டு. நான் தரேன். நான் உனக்கு அந்த திருப்தி தர விரும்புறேன். நீ தேடுற திருப்தியை நான் தர்றேன். நான் ஜீவ அப்பம், நான் ஜீவ தண்ணீர், நான் தர்றேன். நீ வந்துரு, நீ வா. ஆண்டவர்கிட்ட வந்துருங்க பிரதர் சிஸ்டர். இந்த இடத்துல உள்ள வந்து இன்னும் இயேசுக்கு எனக்கு வாழ்க்கையில சம்பந்தம் இல்லை, நான் அப்படி வந்துட்டு போறேன்னு நினைக்கிறீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு உங்களோட இடைப்படுவாராக. இன்னும் பெலிஸ்தன்ட்ட நீ அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாவத்தில் அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மீட்டெடுத்த ரத்தம் ஒண்ணு உண்டு. உன்னை ஜெயிக்க வைக்கிற ரத்தம் ஒண்ணு உண்டு. அது எந்த அடிமைத்தனமா இருந்தாலும் சரி, உனக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் உன்னை மீட்டு எடுக்கும். ஆமென். அந்த இயேசுனுடைய ரத்தமே இல்லாமல் ஒருத்தருக்கு மீட்பு கிடையாது, விடுதலை கிடையாது. அவர் விடுதலையாக்கினா மாத்திரம் தான் நீ விடுதலை ஆக முடியும். இன்னைக்கு எதெல்லாம் என்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்குது ஆண்டவர்? என் குடும்பத்தை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற பெலிஸ்தன், என் பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற பெலிஸ்தன், எல்லா அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை தாரையா. நீர் உயிரோடு இருக்கிறபடினாலே, அன்னைக்கு சாமுவேல் உயிரோடு நாள் மட்டும்தான் நடந்துச்சு. இன்னைக்கு இயேசு என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர் முற்றுமுடி அவர்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் போட்டிருக்குது. நம்முடைய சாகர வரையிலும் பெலிஸ்தன் நம்முடைய எல்லைக்குள்ள வரவே முடியாது. ஏன்? அவர் உயிரோடு இருக்கிறபடினாலே. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே
நேசிப்பே, நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் சந்நிதியில் உம் பாதையில் நான் நடந்திட்டார், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் ஆராதி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லா அஸ்தரோத்தும் அகலட்டும். அது எந்த காரியத்தில் எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி. நான் பின் திரும்பேனே, உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டார், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் பரிசுத்த ஆவியானவரே, முதலாவது கர்த்தருடைய நாளிலே எங்கள் நடுவில் ஆழமான ஒரு கிரியை செய்வீராக. எங்கள் எபெனேசரை அனுபவிக்க செய்வீராக ஐயா. எபெனேசரே, எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எபெனேசரே, எங்களுக்கு உதவி செய்கிற கண்மலையே, எங்கள் வாழ்க்கையில் இடைப்படுவீராக ஐயா. ஆண்டவரே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் உம்மை விட்டு விலகாத ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எல்லாரும் கேட்ப ஆண்டவரே, என் குடும்பத்தோடு இருங்க ஆண்டவரே, என் பிள்ளைங்களோடு இருங்க, என் வேலையோடு இருங்க ஆண்டவரே, நான் செய்கிற ஆண்டவரே என்னுடைய பிசினஸோடு இருங்க, என் ஊழியத்தோடு இருங்க ஆண்டவரே. நான் ஒரு நாள் விட்டு பின்வாங்காதபடிக்கு ஆண்டவரே, உடைய பிரசனத்தை அசட்டை பண்ணாதபடிக்கு நீர் எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு நாளுமே அற்பமா என்னாதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க இல்லாம எனக்கு மேன்மை இல்லை. சொல்லுங்க ஏசப்பா, நீங்க இல்லாம எனக்கு மேன்மை இல்ல ஆண்டவரே. நீங்க இல்லாம என்னால சத்துருவை ஜெயிக்க முடியாது ஆண்டவரே. உம்மை இல்லாமல் என்னால ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த மே மாதம் 5ஆம் தேதி ஆண்டவரே, என்னை முழுவதுமான நம்முடைய சமூகத்துல படைக்கிறேன் ஐயா. எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் தேதியில கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் உம்மை ஆண்டவரே என்னுடைய எபெனேசராக அனுபவிக்க உதவி செய்யுங்க. இந்த வருஷம் முழுவதும் நீர் எனக்கு உதவி செய்தீர். என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே ஓட உதவி செய்ய ஐயா. ஒவ்வொரு மாதமும் அதே வார்த்தையை சொல்லணும், ஒவ்வொரு மாதத்தின் முடிவிலும் சொல்லணும், ஒவ்வொரு வருஷத்தின் முடிவிலும் அதை சொல்லணும் ஆண்டவரே. எபெனேசரே, 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 எபெனேசரே. எல்லாரும் கைய உயர்த்தி உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டார், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபெனேசர். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, நீர் என்னுடைய எபெனேசர் ஆண்டவர். எல்லாரும் சொல்லணும் ஆண்டவரே, நான் நீங்க என் வாழ்க்கையில எபெனேசரா இருக்கிறத நான் அனுபவிக்க செய்யும். உங்களை எதெல்லாம் துக்கப்படுத்துதோ எல்லாத்தையும் என் வாழ்க்கை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, அது எதுவா வேண்டாலும் இருக்கட்டும் போட்டோம். என்னுடைய கிறிஸ்தவ அடையாளம் இல்லை, எனக்கு அது வேணாம், அது முக்கியம் இல்லை. நான் கிறிஸ்தவ அடையாளங்களே வச்சு திருப்தி ஆயிட்டு இருக்கிறேன்.
இதை செய்யறதுனால எனக்கு என் வாழ்க்கையில நீர் பிரியப்பட்டுருவீர் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இல்லை, ஆலயத்துக்கு போறது, வேதத்தை வாசிக்கிறது எல்லாமே கரெக்டு தான். அதற்கு மேல தேவன் உன்னை எதிர்பார்த்துட்டே இருக்கிறார்ல. அது என்ன, அது எதுவா வேண்டுமானாலும் இருந்துட்டு போட்டோம். எல்லாருக்கும் ஒரே காரியமா இருக்கிறது இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற உண்டு. சில நேரம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற சின்ன கசப்பு கூட அவருக்கு அஸ்தரோத்தும் பாகாலுமா தான் தெரியும். சின்ன காரியம் நீங்க நினைப்பீங்க, நான் நினைப்பேன், அதுதான் அவரு கண்ணையை உறுத்தும். கண்ணையை உறுத்தும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நல்லவனம் பொருத்திடுவோமே எல்லாருமே. ஒரு தீர்மானம் தான். நீங்க உண்மையான ஆசையோடு தீர்மானம் எடுங்க, அதை நிறைவேற்றுவதற்கு அவர் உதவி செய்வார். நம்ம வாழ்நாள் முழுவதும் அந்த எபினேசரை ருசிக்க செய்வார். எபினேசர் எனக்கு எபினேசராகவே இருப்பார். நான் எந்த இடத்துல இருக்கிறேன் அது முக்கியம் இல்லை, அவர் எனக்கு எதுவா இருக்கிறார், யாரா இருக்கிறார் அது முக்கியம். அன்னைக்கு 5வது அதிகாரம் 1வது வசனத்துல இருக்கிறேனா, இல்லைன்னா 7வது அதிகாரம் 12வது வசனத்துல இருக்கிறேனா? ஒரே ஒரு அனுபவம் மட்டும்தான் அங்க மாறிச்சு. அது மாறணும். உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில மாறணும். கர்த்தருடைய திருப்பந்தியில நாம பங்கு பெற போறோம். எல்லாரும் சொல்ல, ஒரு விஷயம், ரத்தம் என்ன கழுவிட்டேன் ஐயா. பிரதர், ஞான ஸ்நானத்துல கீழ்ப்படியாதவங்க 3வது வாரம், இந்த மாதம் 3வது வாரம் வர்ற ஞாயிறு போய் அதுக்கு அடுத்த ஞாயிறு நம்ம ஞானஸ்நானம் வச்சிருக்கிறோம். ஞானஸ்நானத்தில் கீழ்ப்படியாதவங்க உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் நமக்கு ஞானஸ்நானம். யார் யாரெல்லாம் கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணிக்க விரும்புறீங்களோ வாங்க, கர்த்தர் உதவி செய்வாராக. திருப்பந்தியில பங்கு பெற நேரத்தில் ஆண்டவர் பார்த்து கேளுங்க, ஆண்டவரே, நான் அந்த திருப்பந்தியில பங்கு பெறுறது உங்க ஜீவன் எனக்குள்ள கடந்து வரட்டும், என்னை விடுவிக்கிற அந்த வல்லமை வரட்டும், உமக்கு பிரியமா வாழக்கூடிய இந்த அனுபவம் பெருகட்டும், எபினேசரை ருசிக்கிற அனுபவம் பெருகட்டும் ஐயா, எனக்கு உதவி செய்யும். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலேயே புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினாலெனில், அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவினரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். அன்பின் ஆண்டவரே, இந்த அப்பத்தையும் ரசத்தையும் கர்த்தருடைய திருச்சரீரமாய் இரத்தமாய் மாற்றுவீராக. அன்றைக்கு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட பொழுது பெலிஸ்தர்கள் தாழ்த்தப்பட்டார்களே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் உலகத்தின் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்க்கிறவர், எல்லாவற்றிற்கு மேலாக எங்களுக்காக நன்மையானவைகளை பேசுகிற அந்த ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டதே, அந்த ரத்தம் இன்றைக்கும் ஜீவனுள்ளதா இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த அப்பத்தையும் ரசத்தையும், குறிப்பாக உம்முடைய சரீரத்தை, உம்முடைய ரத்தத்தை நாங்கள் புசித்து பானம் பண்ணும் பொழுது அந்த விடுதலை வல்லமை எங்களுக்குள் வரட்டும் ஐயா. எங்கள் உள்ளான மனுஷனிலே பலன் வரட்டும். எல்லா எதிர் வல்லமைகளும் மடங்கடிக்கப்படட்டும் ஐயா, மடங்கடிக்கப்படட்டும். எங்கள் வாழ்க்கையில எந்த ரூபத்தில் பெலிசன் இருந்தாலும் அன்றைக்கு மடங்கடிக்கப்படுவானாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுக்கு சுகம் வரட்டும்.
அவங்க சரீரத்தில் இருக்க எல்லா பலவீனத்தின் கட்டுகளும் உடையட்டும் ஆண்டவரே. அவர்களை ஆட்டி படைக்க நினைக்கிற கிரிகள் எதுவா இருந்தாலும் அவையெல்லாம் சுட்டரிக்கப்படட்டும் ஐயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்மை நினைவு கூர்ந்து நாங்கள் இதிலே பங்கு பெறுகிறோம். எங்கள் ஒவ்வொருவருமே இதற்கு நீர் தகுதியுள்ளவர்களாய் மாற்றுவீராக. கிறிஸ்துவின் நீதியை நாங்கள் தரித்துக் கொள்ள கிருபைதார். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுத்து மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்து மீட்கப்பட்ட திருச்சடத்தை அனைவரும் புசிப்போம். எபினேசர், கடந்த நாட்களிலெல்லாம் உங்க வாழ்க்கையில என்ன நன்மைகளை செய்தார்னு கொஞ்சம் அப்படி திரும்பி பாருங்க. 2 நிமிஷம் மாத்திரம் எல்லாரும் எழுந்து நின்று கடந்த நாட்களிலெல்லாம் எத்தனை நன்மைகளை செய்தார் அதை மாத்திரம் கொஞ்சம் அப்படியே தியானிங்க. உங்க தேவை பிரச்சனை எல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இன்ன வரைக்கும் அவர் எத்தனை நன்மைகளை செய்தார். இன்னைக்கு தேவையோட நிக்கிறீங்களா? அன்னைக்கு தேவையில சந்திச்சார்ல, அது கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு பலவீனத்தோட இருக்கிறீங்களா? அன்னைக்கு வியாதியில இருந்து தூக்கி எடுத்தார்ல, அதை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க குறைவோடு இருக்கிறீங்கல்ல, அன்னைக்கு எத்தனை கரம் தூக்கி எடுத்தார்ல, அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு
இன்னைக்கு குழம்பி இருக்கிறீங்களே, கடந்த நாட்கள்ல உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து தூக்கி எடுத்தார்ல, அதை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ஆபிரகாமை போல எப்படியோ நினைச்சோம், ஒரு யெகோவாயிரே இருந்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பலிபீடம் கட்டப்படுறது அவசியம். சாமுவேல் அன்னைக்கு பலிபீடம் கட்டினான். அமலேக்கு நமக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுத்தார்ல. யெகோவா நீசி பலிபீடம் கட்டணும், யெகோவாயிரே பலிபீடம் கட்டணும். இன்னைக்கு நம்முடைய ரட்சகர் ஆத்தும நேசர் இயேசு எத்தனை நன்மைகளை செய்தார். 2 நிமிஷம் நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. அவர் நல்லா, இன்னும் சில பேர் அவர் நல்லா துதிக்கவே இல்லை, நன்றி செலுத்தவே இல்லை. ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் கையை உயர்த்தி இந்த மே மாசம் 1வது கர்த்தருடைய நாளில ஆண்டவரே கடந்த நாட்களில் செஞ்ச எல்லா நன்மைக்கும் உமக்கு நன்றி செலுத்துறையா. அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு சுகம் கொடுத்து இன்னைக்கு உயிரோட வச்சிருக்கிறார்ல, அதுக்காக நன்றி செலுத்துங்க. நல்ல வேலை கொடுத்தார்ல, அதுக்கு நன்றி செலுத்துங்க. வருமானம் இருந்துச்சுல, அதுக்காக நன்றி செலுத்துங்க. இன்னைக்கு ஒருவேளை வாழ்க்கையில குறைவுகள்னால தவிக்கலாம். அதே எபினேசர் மாறாதவர், அதே எபினேசர் இன்னைக்கு மாறாதவர். அவர் உயிரோட தான் இருக்கிறாரு. அவர் மாறாதவர் ஆகையால நாம நிர்மலமாக போறதே இல்லை. ஐயா, திருச்சரத்தை எங்களுக்கு புசிக்க கொடுத்து, ரத்தத்தை நீர் எங்களுக்கு பானம் பண்ண கொடுத்தி நன்றி. நீர் எங்களுடைய எபினேசராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த நாளை நிறைவு செய்யும் பொழுது திரும்பி நின்று எங்கள் கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து, எபினேசர் இம்மட்டும் கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்தீர் என்று சொல்லி துதிக்கத்தக்கதான அனுபவங்களை இந்த நாளிலிருந்து நீர் ஏற்படுத்தி தருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வாரத்தில் நடக்கிற VBS கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. பிள்ளைகள் ஆண்டவரே வெளியே சென்று திரும்பி வருவதுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். 9ஆம் தேதி ஆண்டவரே பிரதருடைய இந்த பர்த்டே ஃபங்க்ஷன், அந்த நிகழ்ச்சி கூட்டத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொன்றிலும் உடைய கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் நடுவில் நீர் மாத்திரம் உயர்ந்துரும். உடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்த விரும்புகிறோம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நன்மை கிருபை தொடரட்டும் ஆண்டவரே. நான் அவர்களுக்கு ஆறுதல் செய்வேன், அவர்களுக்கு மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொன்னீரே, அதன்படியே நடத்துவீராக. துதி கன மகிமையெல்லாம் ஒரு கேர் எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்ம ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தையும் சகல நிறைவையும் கட்டளையிடுவாராக. ஆமென். God bless you. God be with you. Have a blessed month. Have a blessed week. ஒருத்தருக்கு ஒரு வார்த்தை சொல்லி கடந்து போங்க.